சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரெண்டு பேரும் நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. போயிடுங்க. ரெண்டு பேரும் உங்க குடும்பத்தை விட்டும் இந்த ஊரை விட்டும் எங்கேயாவது ஓடி போயிருங்க. அம்மா, எப்ப போறீங்க? இல்ல சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு பஸ் டிக்கெட்டோ இல்லனா காரோ புக் பண்ணி கொடுத்துருவேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன் ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே யோசிக்கிறீங்க? உங்க கல்யாணத்தை வச்சுதான் உங்க குடும்பத்தையே ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா உங்க சுயநலத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. திரும்பவும் உங்க குடும்பத்தை எதிரிங்களாக்கிட்டு நீங்க ரெண்டு பேர் மட்டும் நிம்மதியா வாழ்ந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா உங்களால நிம்மதியாலாம் வாழ்ந்துட முடியாது. இத்தனை வருஷமா எதிரிங்களா இருந்த உங்க குடும்பம் அதே தீராத பகையோட வெட்டுக்கிட்டு சாவாங்க. அத கேட்டு நீங்க ரெண்டு பேரும் செத்துருவீங்க. ஏய், உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியவே புரியாதுல்ல? எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க லவ் பண்ணது தப்பா? லவ் பண்றது தப்பு இல்ல தேவி. உங்க காதலுக்காக உங்க குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படாம ஓடி போயிடலான்னு பேசிட்டு இருக்கீங்க பாருங்க, அதுதான் தப்பு. அது எங்களுக்கு தப்பாவே தெரியல. எங்களை புரிஞ்சுக்காத குடும்பத்தை நாங்க ஏன் புரிஞ்சுக்கணும்? ஆமா சகோதரி, நீங்களும் எங்க விஷயத்துல எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சு எங்க காதலை நாங்க இழக்க விரும்பல. தயவு செஞ்சு இனிமே எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. ஆமா, தலையிடாதீங்க. கணேசா, இனிமே நம்ம வெயிட் பண்ண கூடாது கணேசா. நம்ம சீக்கிரமாவே இந்த ஊரை விட்டு போகணும், இல்லன்னா நம்மள பிரிச்சிருவாங்க. நம்ம குடும்பத்து ஆளுங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம எங்கேயாவது போயிடலாம். அவங்க சண்டை போட்டுக்க கூடாதுன்னு நாம நம்ம வாழ்க்கையை இழக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு நீ வேணும் கணேசா. இவங்க அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகட்டும். நம்ம உடனே இந்த ஊரை விட்டு போயிடலாம். சகோதரி, என்ன இதெல்லாம்? தேவி, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஊரை விட்டு போயிடுவோம்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. நீங்க ஊரை விட்டு போனா சந்தோஷமா வாழ்ந்துடுவீங்களா? இல்ல ஓடி போனவங்களா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ஓடி போன எத்தனையோ பேரு அவங்க காதல்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வாழ்க்கையில தோத்துதான் போயிருக்காங்க. கணேசன், என்னதான் ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணாலும் அவங்க எல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான். நீ இவ்வளவு கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே, போற இடத்துல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவளோட நிலைமை என்ன? இவளால திரும்ப இந்த ஊருக்குள்ள வர முடியுமா? இல்ல இந்த வீட்டுக்குள்ளதான் வர முடியுமா?